ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் 6 o'clock. ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜிம்முக்கு போனார். அங்கே போய் மாஸ்டர் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னார். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். இல்லை, என்னோட உடம்பு மட்டும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னார். இதற்கும் நீங்கள் வேறு ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டான். 10 ஜிம்முக்கிட்ட போயிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. 10 ஜிம்முக்கு போய் ஏன் உங்களுக்கு உடம்பே குறையல அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர், அங்கே ஒழுங்காகவே ட்ரைனிங் கொடுக்குறோம் மாஸ்டர். எல்லாமே அவங்க மாட்டு வேலைக்கு பார்த்துன்னு இருக்காங்க மாஸ்டர். அதனால தான் நீங்கள் இந்த அகாடமியில் நல்லா சொல்லி தரீங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ணா வந்தோம் அப்படின்னு. அப்படியா, சரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணிடணும். ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு சைன்லாம் கொடுத்துட்டாங்க. மாஸ்டர், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நார்மல் ட்ரெஸ்ஸு போட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாட்டி மாஸ்டர் எந்த டைமுக்கு வரணும்னு கேட்டாங்க. மார்னிங் 6 to 7 உங்களோட டைம். 1 மணி நேரத்தில் நீங்கள் நாளைக்கு வாங்க, 3 நிமிஷத்தில் உங்கள் உடம்பு குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு அவர் போனான். மறுநாள் காலையில் நைட்டு மாஸ்டர் நம்மளை இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட விட மாட்டேன், வெறும் கம்மியாக தான் சாப்பிட விடாதுன்னு சிக்கன், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, மேகி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தூக்கமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சார், 4:30 மணிக்கு அலாரம் வச்சார், 5 மணிக்கு அலாரம் வச்சார், 5:30 மணிக்கு அலாரம் வச்சார், அது மட்டும் 6 மணிக்கு அலாரம் வச்சார். 4:30 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது கட் பண்ணிட்டு தூங்கினார். 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது கட் பண்ணாங்க. 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் 5:30 மணியா அப்படின்னு சொல்லி 15 நிமிஷத்தில் கடன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்னு பைக் எடுத்துன்னு வேகமாக ஓடி மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட், நீங்கள் இப்பயே ஜெயிச்சிட்டீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒன்று கொடுத்து 10 கிலோ ஒன்று தூக்குவாங்க, அதை கொடுத்தாங்க. இதை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் இதையா மாஸ்டர் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தூங்கினாங்க. இதை இருங்க அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் இதையா மாஸ்டர் இருக்கணும். ஆமாம், இப்படி இதுதான். 10 ஜிம்முக்கு போயிருக்கீங்க, நல்லா தான் நான் ஒர்க் அவுட் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ சோம்பரியாக பண்ணுறீங்க? கொஞ்சம் நல்லா ஃபிட்ஸபிளாக பண்ணுங்க சொன்னாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு மறுபடியும் இதுதான். மறுபடியும் நாளைக்கு காலையில் சரி நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நாளைக்கு காலையில் ஏன் நம்ம 4 மணி 5:30 மணி அப்படின்னு விளையாடுறது, டேரெக்டாக 5:30 மணிக்கு வச்சுட்டு ஒரே அலாரத்தில் கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லி 5:30 மணிக்கு வச்சாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. என்னடா காலையில் ஆளவே காணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை 6 மணிக்கு ஒரு வேலை இருக்காங்க. அவ்வளோ முக்கியமாக என்னடா வேலை? அதெல்லாம் ஒரு வேலை, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டாங்க. 5:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படித்தான். 5:30 மணிக்கு சாப்பிட்டா அலாரம் கட் பண்ணிட்டு தூங்கினான். 8 மணிக்கு எழுந்திரிச்சான். ஐயோ ஜிம்முக்கு போலையா அப்படின்னு சொன்னான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எவ்வளோ சாப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ அளவு அவங்க ஜிம்முலேயும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், அவங்க உடம்பு குறைச்சிருக்கலாம். நம்ம எது பண்ணுறா இருந்தாலுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும். நம்ம அவங்க தூங்குறதுனால தானே நம்ம பண்ணோம். சாப்பாட்டுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் முக்கியத்துவம் கொடுங்க. முயற்சியே வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பை பாய்.